நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். திண்டுக்கல் மாதர் சங்க தலைவர் பாப்பாத்தியை வீட்டு காவலில் வைத்த சானார்பட்டி போலீசாருக்கு திண்டுக்கல் மக்களவை உறுப்பினர் ஆர் சச்சிதானந்தம் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாதர் சங்க தலைவரை அழைத்துச் செல்லும் போது ஆர் சச்சிதானந்தம் எம்பியின் காரை மறித்து சானார்பட்டி போலீசார் ரகளையில் ஈடுபட்டனர். அது பற்றிய விவரம் வருமாறு: பெண்கள் குழந்தைகள் மீதான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக பிப்ரவரி 28ஆம் தேதி சென்னையில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக கோட்டை நோக்கி பேரணி நடைபெறுகிறது. இந்நிலையில் பேரணியை தடுக்கும் விதமாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவும் மாதர் சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் பாப்பாத்தியை மேட்டுக்கடையில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்ற சானார்பட்டி போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்தனர். ஆனால் பாப்பாத்தி வர மறுத்துவிட்டார். இதனையடுத்து அவரை சானார்பட்டி போலீசார் வீட்டு காவலில் சிறை வைத்தனர். சப் இன்ஸ்பெக்டர்கள் குணசேகரன், முனியம்மாள், காவலர்கள் சுப்பிரமணி, பிரான்சிஸ், ஜான் செபாஸ்டின் உள்ளிட்டோர் வீட்டுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு பாப்பாத்தியை பேரணி தயார் செய்யும் வேளைக்கு செல்ல விடாமல் தடுத்து அமர்ந்து கொண்டனர். இது தொடர்பாக ஆர் சச்சிதானந்தம் எம்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப்பை தொடர்பு கொண்டு கேட்டபோது அப்படியெல்லாம் கைது செய்யவில்லை என்று தெரிவித்தார். சென்னை கோட்டை நோக்கி பேரணிக்கு அனுமதி பெற்றிருந்த நிலையில் எதற்காக இவ்வாறு ஒரு பெண்ணை, அதுவும் மாதர் சங்கத்தின் தலைவரை வீட்டு சிறையில் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டபோது பிரதீப் எஸ்பி நான் விசாரிக்கிறேன் என்று போனை துண்டித்துவிட்டார். இதனையடுத்து ஆர் சச்சிதானந்தம் எம்பி மேட்டுக்கடையில் உள்ள பாப்பாத்தின் வீட்டுக்கு சென்றார். அவருடன் சிபிஎம் மாவட்ட செயலாளர் கே பிரபாகரன், ஒன்றிய செயலாளர் வெள்ளைக்கண்ணன் ஆகியோர் உடன் சென்றனர். அங்குள்ள போலீசாருடன் ஒன்றிய செயலாளர் வெள்ளைக்கண்ணன் மற்றும் மாவட்ட செயலாளர் கே பிரபாகரன் ஆகியோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீங்க வெரிஃபை பண்ணுங்க, நீங்க வெரிஃபை பண்ணுங்க, தேவையில்லாம வெரிஃபை பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க, விடுங்க, வெரிஃபை பண்ணுங்க. சொல்லிக்கிட்டே இருக்க, அப்புறம் நீங்க போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? இருங்க மேடம், சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்க போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? போயிட்டு இருக்கீங்க இல்ல, இருங்க அதிகாரிகளா, இல்ல நான் சொல்லியா உத்தரவு வச்சேன்க்கா, போறாங்கக்கா, வாங்க பேசியாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் வாங்க போறாங்க, வாங்க சார், நீங்க கேளுங்க, பேசிட்டு தான் சொல்றீங்க, என்ன பேசுறீங்க? கொடுங்க அவங்க நேரத்தை சொல்லுங்க, நீங்க விடுங்க, கேளுங்க 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 கேளுங்க, நீங்க கேளுங்க கேளுங்க பண்ணீங்க கேளுங்க பேசிட்டு நான் சொல்றேன், பேசிட்டு பேசுங்க, நீங்க பேசிட்டு சொல்றீங்க, வந்து மறுச்சு பேசிக்கிறாங்க. அவங்க கூப்பிடுறேன் சார், விடுங்க, வண்டி நம்பர் நான் தான் வந்து கூட்டி போன கேஸ் போடுங்க. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டு சொல்றேன், எஸ்பி கேட்டு சொல்றேன், நீங்க வண்டியை விடுங்க போற, வண்டியை விடுங்க போற, ஏட்டா வண்டியை விடுங்க, வண்டியை விடுங்க போத, இங்க கேஸ் வேணா போட்டு வண்டியை விடுங்க, எல்லாத்துக்குமே கேஸ் போட்டு வண்டியை விடுங்க போற. இவர் என்னை கொலை குற்றமா செய்தால் மாநாட்டிற்கு தயாரிப்பு வேலை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது என்று போலீசாரிடம் பேசினர். ஆனால் போலீசாரும் இப்போதைக்கு பாப்பாத்தியை விடுவிக்க முடியாது என்று மிகவும் திமிர்த்தனமாக பேசினர். இது தொடர்பாக ஆர் சச்சிதானந்தம் எம்பியும் அந்த காவலர்களிடம் நான் எஸ்பி பிரதீப்பிடம் பேசினேன், அப்படி ஒன்றும் கைது செய்யப்படவில்லை என்று சொல்கிறார். எனவே அவரை விடுவியுங்கள் என்று கூறியும் நாங்கள் விடுவிக்க முடியாது என்றார். பாப்பாத்தி அப்போது வீட்டை விட்டு வெளியேறினார். ஆனால் பெண் போலீசார் அவரது கையை
பிடித்து முறுக்கி இழுத்தனர். பெண் போலீசாரின் இந்த அராஜகத்தை கட்சியின் தலைவர்கள் ஆர் சச்சிதானந்தம் எம்பி ஆகியோர் கண்டித்தனர். பின்னர் பாப்பாத்தி சச்சிதானந்தன் எம்பியின் காரில் சென்று அமர்ந்து கொண்டார். இதனையடுத்து கார் புறப்படும் போது எம்பியின் காரை சானார்பட்டி போலீசார் மறித்துக் கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காரை விட்டு இறங்கிய சச்சிதானந்தன் எம்பி காரை மறித்த காவலர்களிடம் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்யுமாறு இதுபோன்று காரை மறித்து அநாகரிகமாக நடந்து கொண்ட காவல்துறையினருக்கு கண்டனம் தெரிவித்தார். சானார்பட்டி போலீசார் ஒரு எம்பி என்றும் பாராமல் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதை சிபிஎம் மாவட்ட செயலாளர் கே பிரபாகரன் கண்டித்தார். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் ஆஷிக் அலி.